மன்சா குக்கிங் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஆட்டுக்கு ஒரு குழம்பு வைக்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்ப்போம். எப்போ இன்றைக்கி வந்து ஆட்டுக்கறி குழம்பு. எப்போ ஃப்ரெஷ் மட்டனப்பா நல்லா கழுவி எடுத்துக்கலாம்ப்பா. நல்லா கழுவி எடுத்தாச்சப்பா குக்கரில் வேக போட்டுக்கலாம்ப்பா. எப்போ குக்கரில் வேக போடுறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா போட்டுக்கலாம்ப்பா. எப்பா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்ப்பா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்ப்பா, சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுக்கலாம்ப்பா. ஏப்பா பாத்திரத்தை வச்சுக்கலாம்ப்பா, எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும்ப்பா. சோம்பு போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து பட்டை போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து ஏலக்காய் போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து கிராம்பு போட்டுக்கலாம்ப்பா. எப்பா இடித்த பூண்டு போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து இஞ்சி போட்டுக்கலாம்ப்பா. ஏப்பா சின்ன வெங்காயம் போடுறோம்ப்பா. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ஆட்டுக்கறி குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சப்பா, அடுத்து தக்காளி போடலாம்ப்பா, அடுத்து பச்சை மிளகாய் போடலாம்ப்பா, அடுத்து நல்லா கிண்டி விடலாம்ப்பா, நல்லா வதங்கட்டும். ஏப்பா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சாப்பா, குக்கரில் வேக வச்சு மட்டன் போட்டுக்கலாம்ப்பா. எப்போ ஆட்டு சுத்து கொழுப்பு போட்டுக்கலாம்ப்பா. எப்போ அந்த கொழுப்பு வந்து வயிற்று புடுங்க நல்லதாப்பா. அந்த சுத்து கொழுப்பு ஏன் இப்போ போடுறோம்னா குக்கரில் வேக போட முடியாது, ஏன்னா ஆயிலாக அதிகமாகிரும்ப்பா. அதனால் இந்த டைமில் போடுறோம் நம்ம. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா, அடுத்து மட்டன் மசாலா போட்டுக்கலாம்ப்பா. எப்போ அந்த மசாலா வந்து மட்டனோட சேரட்டும்ப்பா, நல்லா கொதிக்கட்டும்ப்பா. எப்போ நல்லா கொதிச்சிருச்சாப்பா. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம்ப்பா. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம்ப்பா, எண்ணெயை ஊற்றிக்கலாம்ப்பா, அடுத்து கடுகு போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா, அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. எப்பா தாளிச்சதை ஊற்றிக்கலாம்ப்பா. எப்பா ஆட்டுக்கறி குழம்பு ரெடியாப்பா, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்ப்பா. வாங்க நண்பர்களே, ஆட்டுக்கறி குழம்பு வச்சிருக்காரு அண்ணன். வாங்க எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, ஊழு கரெக்டாக அண்ணன். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இவர் சமைச்சது தான் எங்கள் அம்மா சமைச்ச வச்சு சாப்பாடு வெறி நீயாக இருக்குது. எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, பிள்ளைங்களாம் சமைச்சு கொடுத்து பாருங்க. நான் சொன்ன இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது தூளாக இருக்கும். ஆட்டுக்கறி குழம்புனா இப்படி தான் ஆட்டு குழம்பு வந்து சாப்பிடணும்னு நினைக்கணும். நீங்களும் பல வரையாக சாப்பிட்ருக்கீங்க, இதுவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நல்லி எலும்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மன்சா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, மறக்காமல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நன்றி உறவுகளே.